Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கோதுமை அப்பம் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை அப்பம் ஸ்பெஷல் அக்கேஷன் அப்பவும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செய்யலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ்பேன்ல 1 கப் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. அடுத்து இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் எடுத்தா அதே கப்லயே தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் தண்ணியில நல்லா கரைஞ்சா மட்டும் போதுங்க, பாகுபதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். வெல்லம் தண்ணியில கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாங்க. சின்ன பழமாக இருக்கிறதால நான் 3 பழம் சேர்த்துருக்கேங்க. பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் 1 பழம் மட்டுமே ஆட் பண்ணால் போதுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் எடுத்த அதே கப்லேயே கோதுமை மாவையும் எடுத்துக்கலாங்க. அடுத்து இதோட 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்ச பனானாவை இதோட சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை சேர்த்து செய்யும் போது அப்போ ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அடுத்து இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதோட சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு கெட்டியாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சமாக சுகர் சிரப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை மூடி வச்சு 10 மினிட்ஸ் ஊற விடலாங்க. ஊற வச்சு செஞ்சோம்னா அப்போ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை அடுப்பில் வச்சு பேன் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றி விடலாங்க. ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி அழகா ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி மாவு ஊற்றும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் மாவு ஊற்றும் போது மேலே கரிஞ்சிடும், உள்ளே வேகாதுங்க. பாருங்க அப்போ எவ்வளோ அழகா உப்பி வருது. அப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் சைடு திருப்பி விடலாங்க. அப்போ 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துடலாங்க. ரொம்ப டேஸ்டான கோதுமை அப்பம் ரெடி. இந்த மாதிரி அப்பம் செஞ்சு பாருங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.